ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக் ஆத்தோ. எக் ஆத்தோ செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம டேஸ்டி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, எக் ஆத்தோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஒரு 5 முட்டையை இன்றைக்கி எடுத்துருக்கோம். 5 முட்டையை எடுத்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. 5 முட்டைக்கு தேவையான அளவு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு 10 பல் பூண்டை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காய்ந்த மிளகாய் ஒரு 5 மிளகாயை லைட்டாக ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்ச அந்த 5 முட்டையை தோல் உரித்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் இந்த இதில் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ண வெங்காயம், ஃப்ரை பண்ண பூண்டு, ஃப்ரை பண்ண மிளகாய் பொடி, இந்த மாதிரி பொடியை எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பெரிய வெங்காயத்தில் மீதி பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உப்பு தண்ணியை கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு புளி எடுத்து கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூண்டையும் வெங்காயத்தையும் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த ஆயிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ண அந்த ஆயில். நெக்ஸ்ட்டு ஒரு முட்டையை எடுத்து லைட்டாக கீறி விடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொருட்கள் எல்லாம் இதுக்குள்ளே வைக்கிற அளவுக்கு 2 ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் இதுக்குள்ளே வைக்கலாம். ஃப்ரை பண்ண வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ண பூண்டு ஒரு 3 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்க அந்த மிளகாயை இந்த மாதிரி லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பச்சை வெங்காயம் ஒரு ஸ்லைஸாக எடுத்து சென்டராக வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி சென்டராக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆயில் ஒரு 4 ட்ராப் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க உப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு தண்ணியை ஒரு 4 ட்ராப் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி எடுத்துக்கோங்க. புளி தண்ணி அதையும் ஒரு 4 ட்ராப் விட்டுக்கோங்க. உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தழையை கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி சென்டராக வச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி இதுக்குள்ளே வச்சு அப்படியே ஒரே வாயில் சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான எக் ஆத்தோ ரெடி. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து கொடுங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சமையலோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.